நாம் எல்லோரும் ஆண்டவருக்கு ஒரு கரங்களை தட்டுவோமா? ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் மறுபடியுமாக இந்த 2வது நாள் விசேஷித்த கூடுகையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலாவதாக என் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துகிறேன். அடிமை இந்த பகுதியை கொண்டு வந்து கடந்த 2 நாட்களும் உடைய சித்தத்தின்படியாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்தித்து ஜெபிக்கும்படியாய் தேவ ஆவியானவர் உதவி செய்திருக்கிறார். அதன் பிறகு சபை போதகரும் மூத்த ஊழியருமாக இருக்கிற ரெவரண்ட் டாக்டர் சாம் ஐயா அவர்களுக்கும் உடன் ஊழியர்களுக்கும் உள்ளத்தின் ஆழ்த்தது நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. சத்தம் வரலையே? எத்தனை பேர் பாடலான்றீங்க? பாஸ்டர் நாங்கள் டயர்ட் ஆகிட்டேன்னா உக்காந்துங்க, இல்லை எங்கள் எனர்ஜி இருக்குன்னா எழுந்துங்க. உங்களுக்கே சாய்ஸ் கொடுத்துட்றேன். நான் டயர்டாக இருக்கிறேன் பாஸ்டர்னா உக்காந்துங்க, இல்லை பாஸ்டர் அப்பாவை ஆராதிக்கிறதுக்கு டயர்ட்லாம் இல்லை பாஸ்டர் அப்படின்னா எழுதுங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். சில பாடலை பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். எப்பவுமே நம்ம அப்பா எப்படின்னா கடைசி நேரத்தில் தான் நமக்கு விசேஷித்த பிளெஸிங் கொடுப்பார். உண்மையா இல்லையா? நீங்கள் காணா ஒரு திருமணத்திலிருந்து விசேஷித்த 3 நாட்கள் கூட்டத்தை ஆண்டவர் வனாந்திரத்தில் நடத்தின போது கடைசி நேரத்தில் தான் ஒரு அநேக அற்புதங்களை செய்வார். என்னுடைய ஊழியத்தில் இது கடைசி நாள், 2வது நாள். நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்பிடுவேன். நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன், இந்த கடைசி நாள் கூட்டத்தில் கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். தேவனை நாம் ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். அல்லேலூயா. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. பாடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அவர் நல்லவர், நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். சொல்லுவோம். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. Glory. ஆதியும் நீரே, ஓ அந்தமும் நீரே அப்பா, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஐயா வாழ்க, நீ வாழ்க. சொல்லுவோம். உன் நாமம் வாழ். கர்த்தரை உயர்த்துவோம். ஐயா வாழ்க, 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 உன் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த ஜஃப்னாவிலே ஸ்ரீலங்காவில் சமாதானம் உண்டாகட்டும். எல்லா கரங்களை உயர்த்தி ஐயா வாழ்க. சொல்லுவோம். நீ வாழ்க ஜீசஸ், உன் நாமம் வாழ்க. அவர் உயர்த்தும் போது ஐயா வாழ்க, நீ வாழ்க, உன் நாமம்
என்னை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவே. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. என்னை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவே. எவரும் அறியாதே என் உள்ளம் பொங்குதே. என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். That is part wonder working part in the blood of the Lamb. That is part wonder working part in the precious blood of the Lamb. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினி. அவருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மீதும் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய அபிஷேகத்தின் ஆவியானவர் இப்போது உங்கள் சிரசின் மீது ஊற்றுகிறார். உங்கள் நுகங்கள் முறியடிக்கப்படுகிறது. பெற்றுக்கொள் இப்போது தேவ ஆவியானவர். right now ஆண்டவரே ஜனங்களை நிரப்புகிறீர். ஒவ்வொருவரையும் நிரப்புகிறீர். தேவ வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. ஊற்றுமையா ஊற்றுமையா அபிஷேக நதியை ஊற்றுமையா 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 ஜீவ தண்ணீரை ஊற்றுமையா. நான் வாஞ்சிக்கிறேன் தாகிக்கிறேன் வல்லமையின் ஆவியை ஊற்றுமையா. நான் வாஞ்சிக்கிறேன் தாகிக்கிறேன் வல்லமையின் ஆவியை ஊற்றுமையா. ஏசு பெரியவர் 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 ஏசு பெரியவர். ஊற்றுமையா உந்தன் நதியை ஊற்றுமையா உந்தன் வரங்களை ஊற்றுமையா உந்தன் வல்லமையை ஊற்றுமையா உந்தன் கனியை. நாங்கள் சபையாய் ஆராதிப்போம் தேவனை நாம் உயர்த்திடுவோம். நாங்கள் சபையாய் ஆராதிப்போம் தேவன் நாமத்தை உயர்த்திடுவோம். ஜாஃப்னா சபையில் ஆராதிப்போம் கர்த்தர் நல்லவர் சொல்லிடுவோம். ஐயா ஊற்றுவே அக்கினி ஊற்றுவே எங்கள் சுகங்களை தந்திடுவே. ஐயா ஊற்றுவே அக்கினி ஊற்றுவே எங்கள் சுகங்களை தந்திடுவே. தாவீதின் தேவன் எலியாவின் தேவன் எரோமியா தேவன் எலிசாவின் தேவன். தாவீதின் தேவன் எலியாவின் தேவன் எலிசாவின் தேவன் எங்களின் தேவன். ரவாபாலா துரவா ரிவாபாலா துரவா நதியோ ரிவாபாலா வஷிகே. தேவ ஆவியானவர் ஒவ்வொரு நிரப்புகிறார். அவருடைய பரிசுத்த பிரசன்னம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. மகிமையின் தேவன் வல்லமையின் தேவன் அபிஷேகத்தின் நாதர் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ரபஷதரலதியா. எல்லாம் கரங்களை உயர்த்தி பரலோகத்துக்கு நேராக ஓ ஹல்லேலூயா கர்த்தரை பார்த்து சொல்லுவோம். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க சொல்லுவோம். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா
தானடி, ஆசீர்வாதம் தான் அப்பா. என்ன மறந்தா எங்கே போவேனா? இரக்கமுள்ள பரிசுத்த பிதாவே, இந்த மாலை வேளையில நாங்கள் நிற்பது நீர் எங்களை கண்ணோக்கி பார்க்கிறேன். எங்கள் உள்ளங்களை ஆராய்ந்து அறிகின்றவர் நீர். எங்கள் சிந்தனுடைய துடிப்பை முற்றிலும் பார்க்கிறவர் நீர். இன்றைக்கு ஒரு மனிதனை பார்க்க நாங்கள் வரலப்பா, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வந்திருக்கிறோம். நீர் பேசுகிறவர், சாலோமன் மணி மண்டபத்தில் உலாவினவர். ஆண்டவரே, பெந்தெகோஸ்து நாளிலே மகிமையான பரிசுத்த ஆவியானவர் அனுப்பினவர். இன்றைக்கு நாங்கள் வாஞ்சித்து இரண்டாவது நாள் விசேஷத்த கூடுகையில் நாங்கள் ஓடோடி வந்திருக்கிறோம். எங்களோட நீங்க பேசுங்கப்பா, எங்களை விட்டு கொடுக்கிறோம். அடிமை மறைத்து நீர் வெளிப்படும், நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். எல்லாம் துதி கன மகிமையெல்லாம் படைத்த உருவாக்கின வரப்போகிற எங்கள் ஆண்டவராக இயேசுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. கரங்களை தட்டி தேவனுடைய நாம மகிமைக்காக. Please be seated. எல்லாரும் அமர்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரே, உங்கள் யாவரையும் விசேஷித்த இரண்டாவது நாள் கூட்டத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நேற்று தினத்திலே தேவ ஆவியானவர் நம்மோடு அசைவாடினார். ஹல்லேலூயா. இன்று மாலை வேளையிலும் இந்த கூடுகையிலும் அவர் நம்மோடு பேசி நம் குடும்பத்தையும் நம்மையும் நம்முடைய சபை மக்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். வேதத்திலே வாசிக்கிறோம், சங்கீதம் 55:22 கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை இது: கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. இந்த கூட்டத்தில் எனக்கு பாரமே இல்லைன்னு யாராலும் சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாரத்தோடவே நாம் காணப்படுவோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு பரீட்சை பாரம், வேலைக்கு போகிற சகோதர சகோதரிகளுக்கு குடும்ப பாரம், ஊழியக்காரங்களுக்கு பாரம். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பாரத்தோட கூட நீங்கள் அமர்ந்திருக்கலாம். சில பேருக்கு பலவீனமான வியாதி பாரம், பிரச்சனைகள் பாரம், உபத்திரவத்தின் பாரம். என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படலை, என் குடும்பம் ரட்சிக்கப்படலை, என் கணவர் குடிக்கிறார். இப்படி பலவிதமான சூழ்நிலையோட கூட நீங்கள் கட்டப்பட்டவர்களாய் பலவிதமான சிந்தையோட கூட நீங்கள் அமர்ந்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் என் பாரத்திற்கு ஒரு முடிவு கிடைக்காதா என்று சொல்லி நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். நேற்று தினத்தில் நாம் எதிர்பார்க்காத மழை காலையில் உண்டானது, எதிர்பார்க்காத விடுமுறை ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கிடைச்சது. இன்று மாலை வேளையில் நீ எதிர்பார்க்காத ஒரு முடிவை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்னைக்கு உன் பாரங்கள் எல்லாம் மனிதன் மீது வைத்து விடாத. மனிதனுடைய பாரத்தை 5 நிமிஷம் கேட்பான், மீது அதிகமாக போச்சுன்னா ஒரு 10 நிமிஷம். அதன் பிறகு உங்கள் பாரத்தை அவங்களால கேட்க முடியாது. ஆனால் அவங்களும் ஒரு மனிதர்கள், அவங்களுக்குள்ளே பல பாரங்கள் இருக்கும். ஆனால் உலகத்தின் பாரங்களை சுமந்தவர் நம்முடைய ஆண்டவர். பக்கத்துல சொல்லுங்க, பாரத்தை சுமப்பாரு. சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தின் பாரங்களையே சுமந்தவர். உன் எதிர்காலத்தின் பாரம், உன் குடும்பம் பாரம், உன் தனிப்பட்ட வாழ்க்கையின் பாரம் அவர் சுமக்க அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். வேதாகமத்தில் தேவன் இருக்கிறாரா என்ற கேள்விக்குறியோடு வாழ்ந்தவர் தான் ஆபிரகாம். இந்த தேவன் இந்த மனிதனுக்கு ஒரு பெயரை வைக்கிறார், விசுவாச தந்தை என்று. தேவன் எப்படி பேசுவார்? வார்த்தையின் மூலமாய் பேசுவார். தேவன் ஒரு மனிதனோட உடன்படிக்கை செய்கிறவராக இருக்கிறார், வாக்குத்தத்தத்தின் மூலமாக. ஆபிரகாம் என்ற தேவ மனிதனோடு கூட வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ சிருஷ்டியானவர் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அது என்னவென்றால் ஆதியாகமம் 12:1-2 நாம் வாசிக்கிறோம், உன் இனத்தாரையும் உன் வீட்டாரையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ, நான் உன்னை பெருமைப்படுத்துவேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ பெரிய ஜாதியாய் மாற்றப்படுவாய். இதுதான் கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட செய்த உடன்படிக்கை. ஆபிரகாம் கர்த்தர் சொன்னதை போலவே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் காண்கிற தேசத்துக்கு போகிறார். ஆண்டவர் 2 காரியங்களை செய்யவே மாட்டாருங்க. ஏசப்பா 2 காரியம் செய்ய மாட்டார். பொய் சொல்ல மாட்டார், பாவம் செய்ய மாட்டார். அதனால தான் அவருக்கு பேர் சத்தியம் உள்ளவர். அதனால தான் அவர் சத்திய வார்த்தையை நம்ம கேட்குறோம். ஏன் நம்ம சபைக்கு வரோம், ஏன் இப்படிப்பட்ட கூடுகைக்கு வரோன்னா அவருடைய வார்த்தை மாறவே மாறாதான்.
வானமும் பூமியும் ஒழிந்து போகுமா, அவருடைய வார்த்தை ஒழிந்து போகாதா. அதனால தான் விசுவாசியா இருக்கிற நாம் அவருடைய வார்த்தையை பிடிச்சுக்கிறோம், அவருடைய வசனத்தை பிடிச்சுக்கிறோம். இன்னைக்கு அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உனக்கு பாரத்தோடு அமர்ந்திருக்கிறியா, கவலையோடு அமர்ந்திருக்கிறியா, கண்ணீரோடு அமர்ந்திருக்கிறியா, எதிர்கால கேள்விக்குறியோடு அமர்ந்திருக்கிறியா, இன்னைக்கு உன் பாரத்தை எடுத்து விடும்படியாய் அவர் கடந்து வர போகிறார். ஆபிரகாமுக்கு என்ன பாரம்? ஆண்டவர் அவருக்கு நிறைய வேலையாட்களை கொடுத்தாரு, ஆடு மாடுகளை கொடுத்தாரு, செழிப்பான ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரு, அவர் பேரெல்லாம் பெருமைப்படுத்தினாரு, ஆசீர்வாதமா இருந்தார். ஆனா ஒரு ஆசீர்வாதம் ஆபிரகாம் கிடைக்காமையே இருந்தது. அதுதான் அவருக்கு பாரம். அவருக்கு பாரமே அதுதான். ஆண்டவர் எல்லாம் கொடுத்தாரு, அவர் பேரை பெருமைப்படுத்தினார், எல்லாமே செஞ்சாரு. ஆனா அவருடைய பாரம் என்னன்னா, எனக்கு ஒரு குழந்தை இல்லையப்பா, எனக்கு ஒரு குழந்தை இல்லையே. இந்த கூட்டத்தில் உங்களுக்கு ஆண்டவர் நிறைய கொடுத்திருப்பாருங்க. நல்ல ஒரு ஃபேமிலியை கொடுத்திருப்பாரு, ஒரு வேலையை கொடுத்திருப்பாரு, நல்ல சபையை கொடுத்திருக்கிறாரு. ஆனாலும் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு குறை இருக்கு. ஒரு பாரத்துடனே நீ இருக்கிற, எல்லாம் இருந்தும் கூட இல்லாதது போல இருக்கிற, சொந்தம் இருந்து கூட ஒரு அனாதை போல இருக்கிற, உன்னை விசாரிக்க யாருமே இல்லை, உன் அன்பு காட்ட யாரும் இல்லை, ஒரு தனி மரம் போல வாழ்ந்துட்டு இருக்கிற, என்ன யோசிச்சுட்டு இருக்கிற. இன்னைக்கு ஆவியானவர் உன்னோட பேசுறார், மகனே மகளே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, நீ கலங்கி தவிக்காதே. நீதிமானை ஒரு நாளும் அவர் தள்ளாட விட மாட்டார். உன்னை காக்கும் தேவன் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் உன்னை விசாரிக்கிற ஆனபடியினால் உங்கள் பாரங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்தபோது யாருமே சொல்லாத சொன்னார். இன்னைக்கு சொந்தம் பந்தம் எப்படி தெரியுமா? பணம் இருக்கா வா, நகை இருக்கா வா, சொத்து இருக்கா வா, வருத்தமா வியாதியா வராத. நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஏன் இப்போது தற்காலிகமாய் தொடர்புக்கு இல்லை. இதுதான் இந்த காலத்தினுடைய உறவுகள், நண்பர்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். யாராவது இந்த உலகத்தில் நீ வருத்தப்படும் போது, நீ பாரத்தோடு இருக்கும்போது என்கிட்ட வான்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. அவர் சொன்னார்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னவர், இந்த பரிசுத்த வேதாகமத்தை கையில் கொடுத்தவர், அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர், வரப்போகிறவர், நமக்காகவே சிலுவையில் தொங்கினவர், உயிரோடு எழுந்தினவர், ஸ்தலத்தை ஆயத்த பண்ணுகிறவர், சர்வ சிருஷ்டியின் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள். உன்னுடைய வருத்தம் என்ன? உன்னுடைய பாரம் என்ன? ஆபிரகாமுடைய வருத்தம் அதுதான், பாரம் அதுதான். வயது கூடிக்கொண்டே போகுது, வயது கூடிக்கொண்டே போகுது. சில பேர்லாம் உங்கள் முகத்தை கண்ணாடியில் பார்க்குறீங்க. என்னோட மெசேஜ் ஒரு ப்ராஃபஸி தீர்க்கதரிசனமான மெசேஜ் தான். வாசனை மூலமாகவே ஆவியானவர் உங்களோட பேசுவார். சில பேர் உங்கள் முகத்தை பார்க்குறீங்க, ஐயோ நமக்கு வயசாயிடுச்சு, டை போட்டுடலாம். சில பேர் சொல்கிறீங்க பியூட்டி பார்லர் போயிடலாம். சில பேர் சொல்கிறீங்க இதை பண்ணலாம் அதை பண்ணலாம். கர்த்தருக்கு தெரியும் உன் பாரம் என்னன்றது, உன் கவலை என்னன்றது, உன்னோட யோசனை என்னன்றது. அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாதுங்க. நீ தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே உன் கருவையை பார்த்தவு. நீ இந்த ஸ்கூலில் படிக்கணும், நீ இப்படி ஆகணும், நீ ஊழியக்காரன் ஆகணும், நீ விசுவாசியாக இருக்கணும், நீ வேலைக்கு போகணும், உன் மனைவி இப்படி இருக்கணும், உன் பிள்ளைங்க இப்படி இருக்கணும். அவர் உருவாக்கி டிசைன் பண்ணி உன்னை வச்சிருக்கிறாரு. அவருக்கு தெரியும் உன் வருத்தம் என்ன, உன் என்ன. ஆபிரகாமுடைய பாரம், எனக்கு வயதாகி கொண்டே போகுது ஆண்டவரே, எனக்கு வயதாகி கொண்டே போகுது. ஒரு நாள் வந்தது, தேவ புருஷர்கள் ஆபிரகாம் வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள். யோபு 29 நாளில் நம்ம பார்க்குறோம், தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தில் மேல் இருந்ததாம். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஒரு வீட்டினுடைய ரகசியம் என்னன்னா, ஃப்ரிட்ஜு, பீரோ, கட்டில், நகை, பணம், காரு, இதெல்லாம் இருந்தால் ஒரு வீடு ரகசியமான வீடு கிடையாது. எந்த வீடு ஜெபிக்குதோ அதாங்க ரகசிய வீடு. எந்த வீட்டில் துதி சத்தம் கேட்குதோ அதான் ரகசிய வீடு. எந்த வீடு ரட்சிக்கப்பட்டிருக்கிற அதுதான் ரகசிய வீடு. எந்த வீட்டில் ஆவியானவர் அசைவாடுகிறாரோ அதுதான் ரகசியமான ஒரு வீடு. ஆபிரகாம் வீட்டு ஒரு ரகசிய வீடா மாறினது எப்போ தெரியுமா? தேவனுடைய புருஷர்கள் அவங்க வீட்டுக்குள்ள வந்தாங்க. The angels of God visited to the house of Abraham. அந்த வீட்டுக்குள்ள போன பின்பு இந்த மனிதனுக்கு கையங்காண ஓடலை. இளநீரை கொண்டு வராரு, பாலை கொண்டு வராரு. அவருக்கு பாரம்லாம் அந்த நேரத்தில் போயிடுச்சு. ஏன்? தெய்வ மனிதர்களே வந்திருக்கிறாங்க. உபசரிக்கும் போது
அந்த தேவ புருஷர்கள் சொல்றாங்க, நான் உற்ப காலகட்டத்தில் வருவேன், அப்பொழுது உனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருப்பான். ஒரு எல்லாத்துக்கும் ஒரு காலம் வச்சிருப்பார் ஆண்டவர். உதாரணத்துக்கு வால் கிளாக் வாட்சே இல்லைன்னா நீங்கள் ஸ்கூல் போக முடியாது, ஆஃபீஸ் போக முடியாது, வீட்டு வேலை செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. நேரம், ஒரு மனிதனே ஒரு காரியத்தை செய்வதற்கு நேரம் அவசியம்னா பரலோகமும் நேரத்தை கண்டு உன்னை ஆசீர்வதிக்கும். நீங்க பைபிள்ல வாசித்து பாருங்க, ஆண்டவர் சொல்ற என் நேரம் இன்னும் வரலன்றார். நேரம் வந்துச்சுன்றார் ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல நேரம் வரலன்றார். டைமிங். நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த ஏஜ் திருசபைக்கு நேரம் வந்துச்சு. ஹல்லேலூயா. உன் பாரத்துக்கு கர்த்தர் பதிலை தரப்போற காலம் வந்துச்சு. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இன்னும் நீ தோத்து போகல, ஆனாலும் வாழ்கிறையே, போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் வாழ்கிறையே, கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப. சொல்லுவோம், கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப. நான் அல்ல, என் பலன் அல்ல, என் தாளந்து அல்ல, எல்லாம் கிருப. சொல்லுவோம், நான் அல்ல, என் பலன் அல்ல, என் தாளந்து அல்ல, எல்லாம் கிருப. இது யார் பாடியிருப்பார்னா, மரியாள்லாம் கிருபை பெற்றவங்க, தாவீதான் நித்திய கிருபை பெற்ற அவங்க பாடியிருப்பாரு. நம்ம ஆபிரகாமுக்குள்ள வருவோம், எல்லாம் விசுவாசம் விசுவாசம். அல்லேலூயா. உனக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணும்னா நீ விசுவாசிக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? மகனே மகளே, உனக்குள்ள இருக்கிற பாரத்தை நான் எடுத்துட்டு ரொம்ப வருஷமா நீ காத்திருக்கிற ஒரு காரியத்திற்கு நான் சீக்கிரம் பதில் தர போறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப. க்ளோரி. கிருப 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 கிருப. டாடி, எல்லாம் கிருப 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 கிருப. இன்னும் நான் அழியல, இன்னும் நான் போகல, ஆனாலும் வாழ்கிறேனே, போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கிறேனே. கிருப 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 கிருப. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிறார். கிருப 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 கிருப. அப்பா கிருப ரபா சந்தே. க்ளோரி. கிருப, எல்லாம் கிருப 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 கிருப. வயதான காலம் சென்று ஆபிரகாமுக்கு அந்த குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு வயசோ காலமோ நேரமோ அவசியமே கிடையாது. அவர் நினைச்சா இப்பவே உங்களுக்கு செய்யலாம். அவர் நினைச்சா நீங்க வீட்டுக்கு போகும்போது செய்யலாம். அவர் நினைச்சா நீ காலையில் எழுந்துக்கு போகும்போது செஞ்சிருக்கலாம். அவரால் செய்ய முடியாத ஒண்ணுமே கிடையாதுங்க. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில விசுவாசம் இருந்தது, நம்பிக்கை இருந்தது, ஆண்டவர் எனக்கு செய்வார் என்ற உறுதி இருந்தது. அப்படியே பாரத்தெல்லாம் அவர் மேலே வச்சிருந்தார். அதனால தான் அவர் விசுவாச தந்தை என்று அழைக்கப்பட்டார். நமக்கெல்லாம் ஒரு பேர் உண்டு, பிலீவர்ஸ், ஃபாலோவர்ஸ், விசுவாசிகள். நீ விசுவாசிக்கணும். இந்த ஜூன் மாசத்துல நான் நம்புகிறேன், என்னுடைய ஆண்டவர் என் பாரத்திற்கு ஒரு முடிவை தரப்போகிறார். ஆபிரகாமுடைய குறையை நீக்கினவர் என் குறையை நீக்க போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி அப்பாவை ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப இந்த ஆபிரகாம் சொல்லியிருப்பாரு, என்னை நீங்க மறக்கவே இல்லைப்பா, என்னை நீங்க மறக்கவே இல்லை. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களை ஆண்டவர் மறக்கவே இல்லை. கீபோர்டு வாசிக்கிறவங்களே மறக்கல, நிற்கிறவங்கள மறக்கல, ஜெபம் பண்ணவங்கள மறக்கல, துதிக்கிறவங்கள மறக்கல, ஆட்டோவில் வந்தவங்கள மறக்கல. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எப்படா 5 மணி ஆகும்னு நினைச்சவங்கள மறக்கல. பிரசங்கம் பண்ற என்னையும் மறக்கல அவர். அல்லேலூயா. அவர் மறவாமல் உன்னை நடத்துவார். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா,
மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை தாங்கினீரே. எல்லாம் கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. ஆபிரகாம் சொல்லிருப்பார், நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. ரெண்டாவது ஆபிரகாமுடைய பாரத்தை நம்ம பார்த்தோம். அவருக்கான ஒரு முடிவை கொடுத்தார். ரெண்டாவது மனிதனுடைய பாரம் ஈசாக்கு. ஈசாக்கு என்ற தேவ மனிதனுடைய பாரம். நம்மலாம் நம்ம பிள்ளைங்களுக்கு தமிழை கற்றுக் கொடுக்குறோம், இங்கிலீஷை கற்றுக் கொடுக்குறோம், நிறைய மொழிகளை கற்றுக் கொடுக்குறோம். ஆபிரகாம் ஈசாக்குக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தார். எப்படி ஆண்டவரோடு நெருங்கணும், எப்படி கஷ்டமான காலத்தில் நீ ஜெயத்தை பெறணும் என்ற ரகசியத்தை வாக்குதத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்குக்கு தன்னுடைய தகப்பனாய் இருக்கிற ஆபிரகாம் சொல்லிக் கொடுத்திருப்பார். இவருக்கு திருமணம் ஆகுகிறது, குடும்பத்தோடு வாழ்கிறார். அப்போ வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் வாழ்ந்த காலத்தில் பஞ்சமா. லிசன், அவர் வாழ்ந்த காலத்தில் பஞ்சம். நம்ம ஜஃப்னால ரொம்ப வருஷமாக இருக்கிறோம், குடும்பத்தோடு இங்கே வாழறோம். நிறைய சம்பவங்களை நம்ம பார்த்துருப்போம். யுத்த காலத்தை பார்த்துருப்போம், கொள்ளை நோயை பார்த்துருப்போம், நெருக்கமான சூழ்நிலையெல்லாம் சண்டிருப்போம். நம்முடைய எண்ணம் என்ன நம்ம வரும், ஊரை விட்டே போயிடலாம், இங்கிருந்து நம்மளால என்ன செய்ய முடியும். அப்படிதான் ஈசாக்குக்கும் வந்தது. குடும்பத்தோட நினைக்கிறார், பஞ்ச காலத்தில் வாழவே முடியாது. அதுதான் அவருடைய பாரம். ரெண்டாவது பாரம், அவருடைய பாரம் என்னன்னா, இந்த இடத்துல வாழவே முடியாது. ஏன்னா இந்த பூமியில தண்ணீர் நம்ம பாய்ச்சினா கூட அறுவடையே பண்ண முடியாது என்ற ஒரு எண்ணம். ஜப்பான்ல அமெரிக்கா தேசத்தில் ஒரு பெரிய குண்டு வெடிப்பு போட்டாங்க. அந்த பட்டணமே நிலமே அசைஞ்சு போச்சான். என்னதான் விதைச்சாலும் அறுவடையை பார்க்கவே முடியாதான். ஏன்? அந்த நிலத்துல அறுவடையே கிடையாது, எல்லாமே அழிஞ்சு போச்சு. சில நேரத்தை நம்ம நினைப்போம், நம்ம சொத்தெல்லாம் இல்லை, நம்ம கிட்ட பண வசதி இல்லை, மற்றவங்களை போல நம்ம செழிப்பா இல்லை, நம்ம கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம், இந்த பாரம் எப்ப என்னை விட்டு நீங்கி போகும் என்ற கவலை உங்களுக்குள்ள இருக்கலாம். இன்றைக்கு நான் விசுவாசிக்கிற, உன் துக்கத்தை தேவன் சந்தோஷமாய் மாற்ற போற காலங்கள் வரப்போகிறது. இந்த தேவ மனிதனா இருக்கிற ஈசாக்கு, அவன் மிகுந்த பாரத்தோடு இருக்கும்போது கர்த்தர் அவனோடு பேசுகிறார். அவர் சொல்றாரு, நீ எங்கும் போகாத, இதே தேசத்தில் இரு, நான் உன்னை 100 மடங்கு ஆசீர்வதிப்பேன்றார். இங்க இருக்கிற சில பேருக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் வருகிறது. நீ எங்கும் போகாத, இதே ஜஃப்னாவில் உன்னை 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். எப்படின்னு கேட்காத, அதுதான் நம்முடைய ஆண்டவர். நீ எப்படின்னு கேட்கிற பத்தியா, அதுதான் நம்முடைய ஆண்டவர். இயற்கைக்கு மேலான அற்புதங்களை செய்கிறவர். ஈசாக்கு நினைச்சா இந்த இடத்துல வாழ முடியாது. ஆனா கர்த்தர் நினைச்சாரு, இங்கேதான் நான் உன்னை ஆஸ்வதிக்க போறேன்ட்டு. பாருங்க எவ்வளவு அற்புதமாய். 0ல ஆரம்பிச்சாங்க, 100ல முடிஞ்சான். இன்னைக்கு உன்னுடைய அக்கவுண்ட் பேலன்ஸ் 0ல இருக்கலாம். நீ சம்பாதிச்சதெல்லாம் கடனுக்கும் வாடகைக்கும் போய் கொண்டு இருக்கலாம், 0ல இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை வருது, இதே தேசத்துல நான் உன்னை 100 மடங்கு ஆஸ்வதிக்க போறேன்னு சொல்றாரு. நீ இழந்து போனதெல்லாம் உனக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஈசாக்கு விதையை விதைக்க ஆரம்பிச்சான். 12 மாதம் காத்திருந்தான். அந்த வருஷம் முடிவுக்குள்ளாகவே அவனை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு நான் வசனம் என்ற விதையை விதைக்கிறவங்க இருதயத்தில், அடுத்த வருஷம் கர்த்தருடைய சித்தமான நான் வருவேன், உங்களை எல்லாரும் கர்த்தர் சாட்சியாக வைக்க போகிறார். இன்னைக்கு நீங்க வாளா இருக்கிறீங்க, நாட்கள் வர உங்களை கர்த்தர் தலையாய் மாற்ற போகிறார்.
இன்னைக்கு நீங்க கீழா இருக்கிறீங்க, உங்களை கர்த்தர் மேலாக வைக்க போகிறார். அடுத்த நிலைமையில உன் ஆசீர்வாதத்தை கர்த்தர் பெருக செய்ய போகிறார். இல்லாததை இருக்கிறவராய் செய்கிறவர், யாராய் இருந்தாலும் உதவி செய்யக்கூடியவர், தன் பிள்ளைகளுக்கு நன்மையை செய்கிறவர், எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறவர், உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீங்க போதுமப்பான்னு சொல்லுங்க, எல்லாம் உங்களை தானா தேடி வந்துடும். முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடு, இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மாலை வேளையில் ஒரு தீர்மானம் பண்ணு, ஆண்டவரே நான் காலையிலேயே யோசிச்சிட்டேன், ஆண்டவரே 5 மணிக்கு நான் சர்ச்சுக்கு வந்துடணும். நான் காலையிலே நினச்சிட்டேன்ப்பா இந்த மீட்டிங்கை நான் மிஸ் பண்ணக்கூடாது. நான் காலையில் நினச்சிட்டேன்ப்பா நான் குடும்பத்தோடு வரணும். நான் காலையில் நினச்சிட்டேன்ப்பா நான் வேலைக்கு போயிட்டு வரணும். அப்போவே உனக்குள்ள அந்த விதை கிரியை செய்ய ஆரம்பிச்சிச்சு. ஆண்டவருடைய காரியம் உனக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிச்சு. நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன், உன்னுடைய பாரமான உன் இருதயத்தில் இன்றைக்கு நன்மையான இருதயமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். உன் பாரத்தெல்லாம் தேவன் எடுத்து போட்டு, ஃபைனான்ஷியல் பாரம், தொழிலின் பாரம், வேலையில் ஒரு பாரம், ஒரு முன்னேற்றமே இல்லை, ஒரு ப்ரமோஷனே இல்லை, ஒரு செழிப்பே இல்லை, ஒரு ஆசீர்வாதமே இல்லை, ஒரு நன்மையே இல்லை, ஒரு மாற்றமே இல்லை, ஒரு உயர்வே இல்லை என்ற ஒரு நிலைமைக்குள்ளாக நீ தள்ளப்பட்டிருக்கிறாயா? இந்த மாலை வேளையில் ஆவியானவர் சொல்லுகிறார், என் மகனே மகளே, உன்னை உயர்த்துற காலம் வந்து விட்டது. உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்கிற காலங்கள் வந்து விட்டது. ஈசாக்கு என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? என்னுடைய சுயபலத்தினால நான் விதைக்கலப்பா, எனக்கு இந்த நிலத்தை பற்றி தெரியுன்றதுனால நான் விதைக்கலப்பா, நீங்க சொல்றீங்க நான் செய்கிறேன். அல்லேலூயா. எப்பவுமே அவர் மேலே பாரத்தை போட்டுடணும், அவரை நம்பிடணும், அவர் மேல விசுவாசத்தை வச்சிடணும். நீங்க சொல்றீங்க நான் செய்யறேன்பா, என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, நான் ஒரு சாதாரண மனுஷன். நீங்க எப்போ உங்களை வெறுமையாக்குகிறீங்க அப்பதான் பரலோகம் உனக்காக தருக்கப்படும். ஈசாக்கு தன்னுடைய சுய பலத்தை இழந்து போறான், தேவ பலத்தின் மீது சார்ந்து இருக்கிறான். அவருடைய பாரத்தை ஆண்டவர் பார்த்தார். இன்னைக்கு என்ன செய்தி? பாரம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்திடு. ஆபிரகாமுடைய பாரத்தை நம்ம பார்த்தோம், வயதாய் சென்று கூட அவனை ஆசீர்வதித்தார். ஈசாக்கனுடைய பாரம் என்ன? இந்த இடத்துல வாழவே முடியாது, ஆனா கர்த்தர் அதே தேசத்துல அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நியூ இயர். ஏன் தெரியுமா? நியூ மெசேஜ் மாத்திரம் இல்லை, நியூ பிளெஸிங்ஸ். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. சொல்லுவோம், புது கிருபை தாரும் தேவா. Father, we worship you. புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. ஈசாக்கு ஆரம்ப அற்பமா நினைச்சார். ஆண்டவர் சொல்லியிருக்காரு இதே இடத்துல இரு, நடக்குமா? சில நேரத்தில் சில பேர் வார்த்தை வரும்போது நம்ப மாட்டாங்க. ஒரு வசனம் வருது, ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணி ஒரு காரியத்தை சொல்றாருன்னா, நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா அப்படி நினைக்க கூடாது. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம். பாடுவோம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஈசாக்கு குறையோடு இருந்தான், கர்த்தர் அவனை நிறைவாய் ஆசீர்வதிச்சார். இன்னைக்கு இந்த சர்ச்சில் நீ குறையோட வந்திருக்கிற, நான் விசுவாசிக்கிறேன் உன்னை நிறைவாய் ஆசீர்வதிக்க போகிறார். குறையெல்லாம் நிறைவாகட்டும். கரங்களை தட்டி, குறையெல்லாம் நிறைவாகட்டும், எல்லாம் மகிழ்ச்சி செழிப்பாகட்டும், எல்லாம் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை, புது பலனை சதத உயர்த்தி, புது கிருபை, glory, புது பலனை. Yes Lord. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால். இனி என்ன பாடணும்? நம்ம குறையெல்லாம் நிறைவாக்குவார், வறட்சி எல்லாம். இந்த வார்த்தை உங்களுக்குன்னு எடுத்துங்க. மறுபடியும் இந்த சரணம் மாத்திரம் பாட போறோம். விசுவாசிங்க.
ஆபிரகாம் ஈசாக்கு விசுவாசிச்சான், கீழ்ப்படிஞ்சான். அவனுடைய குறையெல்லாம் கர்த்தர் மாற்றி, பாரத்தெல்லாம் மாற்றி 100 மடங்கு ஆசீர்வதிச்சார். நல்லா கேளுங்க, நீங்கள் மேக்ஸ் புக்கு படிச்சீங்கன்னா கால்குலேஷன் போடணும், எல்லாம் பண்ணி கணக்கு போட்டு எல்லாம் பண்ணி டயர்ட் ஆகிடுவீங்க. சயின்ஸ் புக்கு 8th 9th படிச்சிடும், அப்புறம் ஃபியூச்சரில் நம்ம படிக்க மாட்டோம். படிச்சு தர நமக்கு தெரியும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் பைபிள் அப்படி இல்லை. நம்ம சாம் ஐயா அவர் வாலிப வயசில் படிச்சிருப்பாரு, அப்போ அந்த வெளிப்பாடு வந்திருக்கும். அதன் பிறகு படிச்சிருப்பார், அப்போ வெளிப்பாடு வந்திருக்கும். இப்போவும் அவர் படிக்கிறாரு, தேன் கூடு போல அவருக்கு இருக்கு. நல்லா கேளுங்க, நம்ம நினைக்க கூடாது நான் 10 வருஷம் விசுவாசி, நான் 20 வருஷம் எனக்கு பைபிள்லாம் நல்லா தெரியும், அப்படி நினைக்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் அது புதிய வியாக்கியானங்களையும் வெளிப்பாடுகளையும் நம்ம கொடுத்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க என்ன நினைக்க கூடாதுன்னா நமக்கு தெரிஞ்ச பாட்டு தானே, அப்படி கிடையாது. நீ பாடி இருப்ப, ஆனா அதுக்குள்ள இருக்க ரகசியம் எனக்கு வெளிப்பாடு வந்திருக்கும். அல்லேலூயா. குறையெல்லாம் நிறைவாகட்டு, குறையெல்லாம் நிறைவாகட்டும், glory. எல்லாம் வறட்சி செழிப்பாகட்டும், எல்லாம் வறட்சி செழிப்பாகட்டும். யாரெல்லாம் சம்பளம் ரொம்ப கம்மியா இருக்கோ, உன் பிசினஸ்ல செழிப்பு இல்லாம இருக்கும், நினைச்சுக்கோ, இந்த பாட்டை நினைச்சுக்கோ. சொல்லுங்க, ஆண்டவரே என் குறையெல்லாம் மாறணும்ப்பா, என் பிஸ்னஸ்லாம் மாறணும், என் வேலையெல்லாம் மாறணும், எனக்கு உயர்வு வரணும், நான் நம்புறேன், என் பாரத்தெல்லாம் உன் மேலே வச்சிடுறேன் அப்படின்னு பாட போறோம். குறையெல்லாம் நிறைவாகட்டு, குறையெல்லாம் நிறைவாகட்டு, எல்லாம் வறட்சி செழிப்பாகட்டும். சொல்லுவோம், எல்லாம் வறட்சி செழிப்பாகட்டும். ஃபாதர் புது கிருபை தாரும், ஆமென், புது பலனை, ஓ புது கிருபை, புது பலனை தாரும் தேவா. உற்றிடுமே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, உற்றிடுமே உன் ஆசீர்வாதத்தை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு, வல்லமை வல்லமை தாருமே உமக்காக. Yes Lord, அபிஷேகம் அபிஷேகம் அனல் கொண்டு உமக்காக எழும்பிட, வல்லமை வல்லமை ஊற்றுமே. ஸ்ரீலங்காவன் மீது உம்முடைய வல்லமை ஊற்றுங்கப்பா, ஜாஃப்னாவன் மீது உம்முடைய ஆசீர்வாதம் ஊற்றுங்கப்பா. இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஆமென். உமக்காக எழும்பிட கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோமா, உற்சாகமா. இன்னைக்கு கேட்பாங்க, 2வது நாள் சர்ச்சுக்கு போனி அப்படி என்னதான் மெசேஜ் நீ சொல்லணும். இனி நான் எதை குறித்து கவலைப்பட போறதே கிடையாது, எங்க அப்பா பார்த்துப்பார். கரங்களை தட்டுவோமா. I am not going to worry about anything anymore in my life. My God will take care of myself. Hallelujah. என் தேவன் பார்த்துக்கொள்வார், என் தேவன் பார்த்துக்கொள்வார். முதலாவது ஆபிரகாமுடைய பாரத்தை எடுத்து போட்டவர், ஈசாக்கனுடைய பாரத்தை எடுத்து போட்ட. 3வது நோவா என்ற மனிதனுடைய பாரம். ஆபிரகாமுடைய பாரம், எனக்கு வயசாயிடுச்சு நீங்க கொடுக்கவே என்ற ஒரு பாரம். ஈசாக்கு பாரம் குடும்ப பாரம், குடும்பத்தின் மீது இருக்கிற பாரம். ஆண்டவரே இந்த வாழவே முடியாது, குடும்ப பாரம். ஆனா நோவாவுக்கு இருக்கிறத ஊழியத்தின் பாரம். கரங்களை தட்டுவோமா. இவருடைய பாரமே வித்தியாசமான ஒரு பாரம். இவர் பாரம் என்ன தெரியுமா, எப்படியாவது ஆண்டவர் சொன்ன பேழையை நான் கட்டிடணும். அவருடைய பாரம் அதுதான். ஆண்டவர் எனக்கு சொன்ன அந்த பேழையை கட்டிடணும். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களுடைய பாரம் என்ன தெரியும், ஆண்டவரே எப்படியாவது ஒரு கூட்டத்தை உமக்காக நான் ஆயத்தப்படுத்தணும்ப்பா, எப்படியாவது நான் சபையை கட்டணும், எப்படியாவது ஆத்தும ஆதாயம் பண்ணணும். உன்னுடைய பாரத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நோவாவின் பாரம் 1 நாள் 2 நாள் அல்ல, 120 வருஷம் பாரம். 120 years he got burden. 1 நாள் 2 நாள் அல்ல, 120 வருஷமா இந்த மனுஷன் பாரப்படுறாரு. இந்த ஜனங்க ரட்சிக்கப்படணும், இந்த ஜனங்க ஆண்டவரை தெரிந்து கொள்ளணும், இந்த ஜனங்க இவர்தான் மெய்யான தேவன் என்பதை புரிந்து கொள்ளணும்ன்ற பாரம். இந்த மனுஷன் ஆண்டவருக்காக உழைக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் ஊழியக்காரங்களுக்காக நீங்கள் ரொம்ப ஜெபம் பண்ணணும். ஏன்னா அவங்களால தான் இன்னைக்கு நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கிறீங்க. கரங்களை தட்டுவோமா.
எப்படி உங்கள் உலகத்தில் உங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பன் உண்டோ, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்கள் பெற்றெடுத்த உங்கள் போதகர் தான் உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனார், தாயார். உங்களுக்காக அவங்க ஜெபிக்கிறாங்க, உங்களுக்காக திறப்பில் நிற்கிறாங்க, உங்களுக்காக வழக்காடி போராடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஊழியக்காரங்களை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததற்காக நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். நோவா பாரம் உள்ளவராக இருந்தார். 120 வருஷம் பாரம் கர்த்தர் நிறைவேற்றினார். எப்பவுமே நம்ம ஆண்டவர் அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணுறவர். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நீங்கள் ஏசப்பாவுக்கு ₹1 கொடுத்தீங்கன்னா உடனே அதுக்கேற்ற அக்கௌண்ட்டு செட்டில் பண்ணுவார். ஏசப்பாவுக்கு ஒரு சேர் போட்டிங்கன்னா அதுக்கு அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணுவார். ஒரு ஆத்துமாவை நீங்கள் சபை கூட்டு வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு அக்கௌண்ட் செட்டில் பண்ணுவார். நீங்கள் தசமபாகம் போட்டிங்கன்னா அது ஒரு அக்கௌண்ட் செட்டில் பண்ணுவார். யாருக்காவது சுவிசேஷம் சொன்னீங்கன்னா அது ஒரு அக்கௌண்ட் செட்டில் பண்ணுவார். நோவாவுக்கு ஒரு அக்கௌண்ட் இருந்தது. 120 வருஷம் இந்த மனுஷன் வேலைக்கே போல. அவருடைய பாரம்லாம் எப்படியாவது பேண கட்டினா இதுதான் அவருடைய பாரம். ஆண்டவர் யாருக்கும் அக்கௌண்ட் வைக்கவே மாட்டார். என்ன செஞ்சார் தெரியுமா? 120 வருஷமா பேழை கட்டினவனுக்கு 750 வருஷம் கூட்டி கொடுத்துட்டாருங்க. கரங்களை தட்டிட்டு போமா. அவன் ஆயுசு நாட்களை பெருக செஞ்சிட்டார். நம்மலாம் ஒரு 30, 40, 50 கண்ணு போயிடுது. சில பேருக்கெல்லாம் காலெல்லாம் போயிடுது, அப்படியே நடக்கவே முடியல. பிபி வந்தது, சுகர் வந்துடுது. ஆனால் இந்த மனுஷன் பாருங்க, இருதயம் புதுசாக மாறிடுச்சு, லிவர் புதுசாக மாறிடுச்சு, கிட்னி புதுசா மாறிச்சு, கண்ணு புதுசா மாறிச்சு, எலும்பு புதுசா மாறிச்சு. 750 ஆண்டுகள் 950 வருஷம் வரைக்கும் உயிர் வாழ்ந்துட்டாருங்க. நான் வாழ்த்துறேன், நம்ம ஐயா 100க்கு மேல இருக்கணும். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். 100க்கு மேல இருக்கணும். ஹீரோங்க அவரு. கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. I like him. நானே அவரை நேசிக்கிறேன். ஆண்டவர் எவ்வளவு நேசிப்பாரு. ரபாலா தூரபா ஷந்தே ரீமா கூரபாலா தூரபாலா தியா. நோவாவுக்கு ஆயுசு நாட்களை பெருக செய்தார். ஏன்னா நோவா தான் குடும்பத்தை கட்டல, தேவ ராஜ்யத்தை கட்டினார். He didn't build his own kingdom, he built the God's kingdom. நீங்க தேவ ராஜ்யத்தை கட்டுங்களா, உங்க குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார். இந்த மகளுக்கு ஆண்டவர் நியூ சாங்ஸ்லாம் கொடுக்க போறார். கரங்களை தட்டுவோமா. உண்மையிலேயே மலேசியாவில் தான் நான் பார்த்துருக்கிறேன், பெண்கள்லாம் நல்லா கீபோர்டு வாசிப்பாங்க. அதன் பிறகு இங்கே பார்க்குறேன், ஹல்லேலூயா, எல்லா பாட்டுக்கும் காடு பிடிச்சிடுறாங்க. கரெக்டாக, இட்ஸ் காட்ஸ் கிஃப்ட். மேபி உங்கள் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவன் பாரத்தெல்லாம் ஆண்டவர் நீக்கி, அவன் சொல்லக்கூடாதுல்ல, ஆண்டவரை போங்க ஆண்டவரை, என் லைஃப் முழுவதும் உமக்காகவே நான் வாழ்ந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் என்ன பண்ணாரு? மல்டிப்ளை ஆயுசு நாட்களில் பெருகினார். அவனே போதுன்னு சொல்ற அளவில் ஆசீர்வதிச்சார். அப்படிதான் உங்களை ஆஸ்வதிக்க போற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நோவாவினுடைய பாரத்தை கண்டவர் இன்றைக்கு ஊழியத்தினுடைய உன் பாரத்தை பார்க்கிறார். கரங்களை தட்டி. 120 வருஷம் நோவா பேழை கட்டும் போது எவ்வளவு பேர் கேலி செஞ்சிருப்பாங்க. மழை வரப்போதான், ஆண்டவர் வரப்போறாரா, என்னப்பா சொல்ற? அப்ப அவர் என்னமா சொல்லியிருப்பாரு? நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே, ஒரு ரபஷந்தே, தேவிட்டாத அமுதமே, நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே.
ஆண்டவர் நோவா பாரத்தெல்லாம் எடுத்து போட்டு உனக்கு புது ஆயுசு நாட்களை கொடுக்க போது அவர் எப்படி சொல்லிப்பார் தெரியுமா? புது எண்ணெய் பொழுகிறீர், புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழுகிறீர். சேர்ந்து பாடுவோம். புது பலன் தருகிறீர், நான் கனி தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கின்றேன். நான் கனி தரும் மரங்களாய் ரபாஷந்தே செழித்தோங்க செய்கின்றேன். மியூசிக் இல்லாமல் நீங்க போதும். Glory. ஆவியானவரே, yes Lord, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நம்ம அப்பாவுக்கு ஒரு ஜோரா கரங்களை தட்டி நல்லா உற்சாகமா, நம் பரிசுத்தருக்கு, உயிர் தெழுந்தவருக்கு, வர போகிறவருக்கு, நம்மை நேசித்தவருக்கு, நம்மை ரட்சித்தவருக்கு மகிமை உண்டாவதாக. நாலாவது ஒரு பாரத்தை பார்க்கிறோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. நோவா தன் பாரத்தை வச்சிட்டார் அவர் மேல, ஈசாக்கு தன் பாரத்தை, ஆபிரகாமுடைய பாரம். நாலாவது மார்த்தாள் மரியாளுடைய பாரம். ஆண்கள் எல்லாத்துக்கும் அழமாட்டாங்க, ஆனா பெண்கள் அப்படி இல்லை, பாரம் அழுதுருவாங்க. இவங்க 2 பேரும் அழுகுறாங்க. யோவான் 11 எதுக்கு அழுகுறாங்கன்னா, என் சகோதரன் இல்லையா ஆண்டவரே. இங்க இருக்கிற நிறைய பெண்கள் அழுகுறீங்க. ரபா ஷந்தே, உன் குடும்பத்தை நினைச்சு அழுகுற, நான் தனியா இருக்கிற நினைச்சு அழுகுற, என்னை விசாரிக்க யாருமே நினைச்சு அழுகுற, என் கணவர் இல்லைன்ற அழுகுற, என் சொந்தெல்லாம் வேலையில வெளிநாட்டில் வேலை செய்து நான் மட்டும் இங்க இருக்கிறேன் அழுகுற. உன் கண்ணீரை காண்கிறார். யோவான் 20:15 மரியாள் அழுத போது ஆண்டவர் கேட்கிறார், ஸ்திரியே நீ ஏன் அழுகிறாய், நீ யாரை தேடுகிறாய்? இன்னைக்கு இந்த கூட்டத்தில் வெளி தோட்டத்தில் நீ சிரிச்ச முகத்தோட இருக்கிற, ஆனால் உன் மனசுக்குள்ள உன் பாரம் இருக்கு, நீ அழுகுற. அது யாருக்குமே தெரியாது, அப்பா கிட்ட மட்டும் சொல்லி அழுகுற. அவர் சொல்றார், மகனே மகளே, உன்னை விசாரிக்கும்படி நான் கடந்து வந்திருக்கிறேன். நீ அழுது கொண்டிருக்கிறாயா? நீ பாரப்பட்டிருக்கிறாயா? மார்த்தாள் மரியாள் அழுத போது வேதம் சொல்லுகிறது, இயேசுவும் கூட செய்து அழுதார். ஏன்னா நீங்க ஆலயமா இருக்கிறீங்க, அப்படி ஆவி உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறது. நீ துக்கப்படும் போது ஆவியானவரும் உன்னோட கூட சேர்ந்து துக்கப்படுகிறார். நீ அழும்போது அவரும் உன்னோட கூட சேர்ந்து அழுகிறார், பெரும் மூச்சோட ஜெபிக்கிறார் உனக்காக. இந்த மார்த்தாள் மரியாள் அழுத போது ஆண்டவர் கேட்கிறாரு, மகளே நீ விசுவாசிக்கிறாயா, நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன். ஆமா ஆண்டவரே. அந்த காலத்திலலாம் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி, ஒரு மனுஷன் மரிச்சு போனா 1 மாசம் கூட வைக்கலாம் ஊசி போட்டு. அந்த காலத்தில் அப்படி கிடையாது. சரீரம் நாற்றம் அடிக்கிறது, 4 நாட்கள் கல்லறை தோட்டத்தில் இருக்கிறது. அவனுடைய சரீரம் நூன்களால் கட்டப்பட்டு இருக்கிறது. பாருங்க ஆண்டவர் என்ன செய்யறார் பாருங்க, சீடர்களை அழைத்து அந்த கல்லை புரட்டு போடும்படியா கட்டளையிடுகிறார். அந்த கல் புரட்டப்பட்டது. ஒரே ஒரு வார்த்தை சொல்றார், லாசரவே நீ எழுந்திரு. உள்ளிருந்த எலும்புகள் எல்லாம் உருவாக்கப்படுகிறது. அவனுடைய இறுதியெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது. கண்ணெல்லாம் திறக்க ஆரம்பிச்சிச்சு, எலும்புகள்லாம் உயிரிட ஆரம்பிச்சு. கர்த்தருடைய வார்த்தையில வல்லமை உள்ளது. இன்னைக்கு நான் சொல்றேன், எழுதி வச்சுங்க. மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லலாம் உன்னால நடக்க முடியாது, மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லலாம் அவ்வளவுதான், உனக்கு இன்னும் கொஞ்ச நாள் நீ மாத்திரையே தான் எடுத்துட்டு இருக்கணும். மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லும் உனக்கு இந்த வியாதி அந்த வியாதின்ட்டு. ஆனால் இன்னைக்கு பரலோக ரிப்போர்ட் உன்னை பார்த்து சொல்லுது, மரித்தவனை உயிரோடு எழுப்பின தேவன் உன் தேவனாய் இருக்கிறார். சாவுக்கேதுவான எந்த சரீரங்களையும் அவரால் உயிர்ப்பிக்க முடியும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறியா? ரபாலா தூராபா ஷந்தே. மார்த்தாள் மரியாள் சொல்றாங்க, ஆண்டவரே
நீங்க இருந்தீங்கன்னா இந்த காரியம் நடந்திருக்காது. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றார், நான் உன்னோட இருக்கிறேன். அல்லேலூயா, உன்னோட இருக்கிறேன். இந்த பலவீனத்திலிருந்து உன்னை கர்த்தர் மாற்ற போகிறார். எந்த விஷயம் உன்னை பயமுறுத்தி இருக்கிறதோ, எந்த வியாதி உன்னை பலவீனப்படுத்தி இருக்கிறதோ, இன்னைக்கு கர்த்தர் உனக்கு புதிய பலத்தினால கொடுத்து அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் நல்லவர். அல்லேலூயா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. சொல்லுவோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். கர்த்தரை பார்த்து சொல்லுவோம். உம்மை ஆராதிக்கின்றோம் தகப்பனே. நீ நல்லவர், சர்வ வல்லவர். டாடி, எஸ் லார்ட். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. அங்க ஒரு கூட்டம் இயேசு என்ன செய்றாருன்னு பார்க்க வந்தது. ஒரு கூட்டம் கண்டிப்பா லாசரை எழுப்பிடுவாரு நம்பிக்கை வந்தது. இன்னைக்கு 2 கூட்டமா வந்திருக்கிறீங்க. நேத்து நான் வரல, இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். 2 கூட்டம் வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு கண்டிப்பா எனக்கு ஒரு மிரக்கல் நடக்கும். இன்னொரு கூட்டம் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் வந்து. எப்படி வந்தாலும் கர்த்தர் உன்னை பார்க்க வந்திருக்கிறார். கரங்களை தட்டுவோமா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நம்ம அப்பாவுக்கு ஒரு நல்ல கரங்களை தட்டி. முதல்ல ஆபிரகாமுடைய பாரத்தை பார்த்தோம். 2வது நோவாவின் ஈசாக்கினுடைய பாரத்தை பார்த்தோம். 4வது மார்த்தாள் மரியாளுடைய பாரம். 5வது எத்தனை பேர் சொல்லுங்கன்றீங்க? அடுத்த வருஷம் சொல்லட்டுமா? 100 அதிபதியினுடைய பாரம். இந்த 100 அதிபதியுடைய பாரம் என்ன தெரியுமா? அவனுக்காக பாரப்படலை. என் வேலைக்காரன் சுகவீனமா இருக்கிற ஆண்டவரே. நிறைய தடவை நம்ம நமக்காகவே பாரப்படுறோம். அந்த ஜெபம் கேட்கப்படாது. லிசன். நீ உனக்காகவே ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன்னா பாப்பாரு, இந்த மக செல்ஃபிஷா ப்ரேயர் பண்ணுது, அவங்களுக்காகவே ஜெபம் பண்ணுது. ஒரு நாளாவது தேசத்துக்காக ஜெபம் பண்றது இல்லை. ஒரு நாளாவது அழிந்து போகிற ஆத்துமாக்காக ஜெபம் பண்றது இல்லை. ஒரு நாள் சபைக்காக ஜெபம் பண்றது இல்லை. ஒரு நாள் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்றது இல்லை. எப்பவுமே நான் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், இப்படியே தான் ஜெபம் பண்ணுதுன்னு பார்ப்பாரு. இந்த இடத்துல 100 அதிபதியை பார்த்து சொல்றாரு, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லைன்றார். கரங்களை தட்டுவோமா. ஜாஃப்னாவில் ஸ்ரீலங்காவில் இந்த ஏஜி சபையில் உங்களை பார்த்து சொல்லணும் ஆவியானவர், என் மகனே நீ 100ல் ஒரு ஆளாக இருக்கிற, இந்த மாதிரி விசுவாசம் நான் பார்க்கவே இல்லை. உன்னை பார்க்கும்போது ஆவியானவர் சொல்லணும், அதுதான் ஜீவியம், அதுதான் உன்னுடைய விசுவாச வாழ்க்கை. இந்த 100 அதிபதியை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படிப்பட்டவன் நான் பார்க்கவே இல்லையப்பா. எல்லாரும் என் கை மேலே வைங்கன்னுவாங்க, தலை மேலே கை வைங்கன்னுவாங்க, வஸ்திரத்தை தொட்டாதான் நான் நம்புவேன்னுவாங்க. ஆனால் நீ மட்டும் ஒரு வார்த்தையை சொல்லன்றியப்பா. ஒரு வார்த்தையை சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் அவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை இருக்கிறீங்க, இந்த வசனத்தின் மீது? ஐயா அம்மா ஒரு கதை சொல்கிறேன், நல்லா கேளுங்க. இந்த புக்குக்கு என்ன வயசு தெரியுமா? 2000 வயசு. சொல்லுங்க 2000 சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமே வரலையே. நான் போய் சென்னையில் சொல்லுவேன், மக்கள் பேசவே மாட்டுறாங்கன்ட்டு. சும்மா சொல். நல்ல 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 பைபிள் தூங்க, கையில் பைபிள் தூங்க பார்க்கலாம். 2000 வயசு சொல்லுங்க பார்க்கலாம். இதோட பொக்கிஷம் உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு நீங்களே கை தட்டுங்க பார்க்கலாம். ஏங்க 2000 வயசு உடைய பொக்கிஷம் கையில் இருக்குங்க. நீ யார் தெரியுமா?
இந்த ரகசியமே தெரியாம நான் இருக்கிறேன். சொல்லு, நான் ஒரு விஐபி. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லு, உண்மையிலே சொல்ல, நீ ஒரு விஐபி. சொல்லு. வெரி இம்பார்ட்டன்ட் பீப்புள் இன் தி கிங்டம் ஆஃப் காட். உனக்கு தெரியல. நீ நினைக்கிற என் பேர் வந்து பாஸ்போர்ட்ல இங்கே அங்கே இருக்கு, ஆனா பரலோக ஜீவ புஸ்தகத்துல உன் பேர் இருக்குங்க. நீ சாதாரணமான ஆளே இல்ல. நீ சாதாரணமான ஆளே இல்ல. ஒன்னே ஒன்று எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. பெரிய ஒரு ஃப்ளைட்டை வச்சிருக்கான்னு வச்சுப்போமே, ஒரு ஆள் பெரிய ஐஸ்வர்யமான ஒரு கார் இருக்குன்னு வச்சுப்போமே, பெரிய கப்பல் இருக்குன்னு வச்சுப்போமே, பெரிய மில்லியனராகவே இருக்கட்டுமே, நீ ஒரு சாதாரணமான வீட்டில் தான் இருப்ப. உங்ககிட்ட இருக்கிற அபிஷேகம் அவங்ககிட்ட இருக்காது. உன் மேலே இருக்கிற கிருபை அவன் மேலே இருக்காது. நீ பரிசுத்தமாக வாழுது அவன்கிட்ட இருக்காது. நீ கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவன்கிட்ட இருக்காது. நீ வேதத்தை வாசிக்கிறது அவன்கிட்ட கிடையாது. நீங்க தான் பணக்காரன். கரங்களை தட்டுங்க பார்ப்போம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறான் தெரியுமா? பணம்ன்றது தான் பணம் கிடையாது. உண்மையிலேயே பணக்காரன் யார் தெரியுமா? 3 வேளை சாப்பிட்ற மனுஷன், நோய் நொடி இல்லாத வாழ்க்கிற மனுஷன், நல்லா தூங்குற மனுஷன் தாங்க பணக்காரன். கரங்களை தட்டி தேவனை மைப்படுத்துவோமா? நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார் பார். நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார் பார். ரபா லா தூரபா லா தியா, பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசுகிறார். ரீமா கூரபா ஷதுரமானா தியா, ரீபாலா தூரபா ஷதுரபா தியா. Thank you Holy Spirit. We worship you, worship you, worship you. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. Thank you Holy Spirit. Hallelujah. நன்றி. இந்த 100க்கு அதிபதியுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்து, அந்த வியாதிசை யாருனே பார்க்கல, ஸ்கேன் பண்ணல, எக்ஸ்ரே எடுக்கல, ஒண்ணுமே பண்ணல, நீ போன்ட்டார் ஒரே வார்த்தை. பாருங்க, ராக்கெட் கூட ஒரு மேல் உலகத்துக்கு போனா அவ்வளவு நேரம் ஆகும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிமிஷத்திலே அவன் சுகமாயிட்டான். நிமிஷத்திலே சுகமாயிட்டான். நான் விசுவாசிக்கிறேன், இந்த கூட்டத்தில் ஒரு மிரக்கலை கர்த்தர் செய்ய போறார். உன் ஹெல்த்ல ஒரு மிரக்கல் நடக்க போகுது. உன் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல ஒரு மிரக்கல் நடக்க போகுது. உன் இருதயத்தில் ஒரு உன் இன்ஃபெக்ஷன், இதெல்லாம் ஸ்கின், ஒரு மிரக்கல் நடக்க போகுது. செய்ய போறார். அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்லுவோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்லுவோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இப்போதான் இந்த ஸ்கேன் வந்தது, இப்போதான் எக்ஸ்ரே வந்தது, இப்போதான் ஆப்ரேஷன் தியேட்டர் வந்தது. ஒரு 30-40 வருஷம் முன்னாடி அதெல்லாம் கிடையவே கிடையாது. நல்ல ஆரோக்கியம் தாங்க ஜனங்க. நல்லா 100லாம் தட்டினாங்க, ஈஸியாக 100 ரீச் ஆனாங்க. இப்போ ஏன் நமக்கு அந்த பயம்? இப்போ ஏன் நமக்கு அந்த பலவீனம்? இப்போ தான் நமக்கு ஏன் இப்போ ஏன் அந்த வியாதி? இனி கர்த்தர் சொல்றார், நான் உன்னை பலப்படுத்த போறேன். பவுல் சொன்னது போல நீங்க சொல்லணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கரங்களை தட்டுவோமா? நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. டெம்போ. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஏன் நீ தோத்து போல தெரியுமா? அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. worship. ஹல்லேலூயா. ரபா ஷந்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு சொல்லுவான், உனக்கு பிபி, நீ சொல்லணும் ஹல்லேலூயா அப்படின்னும்.
பிதா சொல்லுவான் உனக்கு சுகர், நீ சொல்லணும் அல்லேலூயான்னு சொல்லணும். பிதா சொல்லுவான் உனக்கு கால்வலி, நீ சொல்லணும் அல்லேலூயா அப்படின்னு சொல்லணும். பிதா சொல்லுவான் உன்னால் நடக்க முடியாது, நீ சொல்லணும் அல்லேலூயா. சொன்ன நிமிஷத்துல உனக்கு ஒரு அற்புதம். அவர் அற்புதங்களை செய்கிறவர். கரங்களை தட்டி அப்பாவை பயன்படுத்துவோமா? அவர் அற்புதங்களை செய்கிறவர். 100க்கு அதிபதியுடைய பாரம், எப்படியாவது என் வேலைக்காரன் சுகமாகணும். இங்கே இருக்கிற சில பேருடைய பாரம், சர்ச்சைக்கு வராமல் இருக்கிற என் கனவை சுகமாகணும், என் பிள்ளைங்க சுகமாகணும், ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க சுகமாகணும். மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறியா? மற்றவங்களை சுகம் வேணும்னு பண்ணிட்டு இருக்கிறியா? கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். நீ விசுவாசிக்கணும். இன்றைக்கு உன் பாரத்தை அவர் மேலே வச்சிரு. மார்த்தார் மரியாளுடைய பாரம், 100க்கு அதிபதியுடைய பாரம், இவர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போட்டு ஒரு முடிவை தந்தார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதே. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க, நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த ஹல்லேலூயான்றது மகிமையான ஒரு வார்த்தைங்க. நீங்க எவ்வளவு தடவை இதை சொல்றீங்களோ உள்ளாந்த மனுஷன் பலன் அடைவான். ஆவி ஆத்துமா சரீரம் பலன் அடையும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 6வது சொல்லவா வேணாவா? 6வது பாயிண்ட் சொல்லவா வேணாவா? உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு தான் நான் பிரசங்கம் பண்றேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஃபாதர், வி வர்ஷிப் யூ. 6வது ஆபிரகாமுடைய பாரத்தை பார்த்தோம், ஈசாக்குடைய பாரத்தை பார்த்தோம், நோவாவின் பாரத்தை பார்த்தோம், மார்த்தாள் மரியாளுடைய பாரத்தை பார்த்தோம். 5வது 100க்கு அதிபதி. 6வது விசுவாசி பாரம். நமக்கு என்ன பாரம் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாத்தை பார்த்துட்டோம், எல்லாம் பார்த்தோம். ஒரு விசுவாசிக்கு என்ன பாரம் இருக்கணும்? ஆத்துமா பாரம் இருக்கணும். கரங்களை தட்டுவோமா? என்னங்க சப்பாத்தி தட்டுறீங்க? கையை தட்டுங்க. ஒரு விசுவாசிக்கு ஆத்துமா பாரம் இருக்கணும். இருக்கா? பக்கத்துல பஸ் சொல்லுங்க, இருக்கா? கேளுங்க பார்க்கலாம். இருக்கா? பார்த்து கேளுங்க, இருக்கா? எங்க இருக்கு? ஐயா நேத்து சொன்னாரு, 4 பேரை கூட்டு, ஒருத்தர் கூட்டு வரல. உனக்கு ஆத்துமா பாரம் இருக்குன்னா நீ சர்ச்சில் இருக்க மாட்ட, வெளியே இருப்ப, ஒரு பேகை மாட்டி இருப்ப, பைபிளை தூக்கி இருப்ப, ஓடி இருப்ப. எல்லாம் பார்த்துருப்பாங்க, யார் இவங்க இவ்வளோ ஃபயராக இருக்காங்க, யார் இவங்க? ஆத்மா பாரம் உள்ளவங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நல்லா யோசித்து பாருங்க. நீங்கள்லாம் ஈஸியாக உக்காந்துருக்கீங்க, அந்த பிள்ளை எழுந்து உக்காந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ருக்குறேன், எழுந்து உக்காருது, அது கையெல்லாம் எவ்வளோ வலிக்கும், எவ்வளோ பாட்டு பாடுறேன். அதுதான் பாரம். கரங்களை தட்டுவோமா? எல்லாராலும் செய்ய முடியாது. அது தனி அபிஷேகம், தனி கிருபை. ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆத்துமா பாரம் இருக்குனாங்க ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க போறேன். 2024 இந்த ஜூன் மாசத்துல எத்தனை பேர் 5 ஆத்துமா ஆதாயம் பண்ணிருக்கிறீங்க? விசுவாசியே கையே வரல. 4 இப்பதான் சிரிப்பு வருது. 3 இப்பதான் ஒன்னொன்னா. 2 ஒரு ஆத்துமா. இந்த மாதிரி உங்களை கிட்ட யாராவது இயேசு பத்தி சொல்லாம இருந்தா நீங்க ரட்சிக்கப்பட்டிருப்பீங்களா? யோசித்து பாருங்க. நீங்க பெற்ற இன்பம், நீங்க பெற்ற ரட்சிப்பு, நீங்க பெற்ற சமாதானம், டெய்லியும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுற, ஒரு நாளாவது சர்ச்சுக்கு வான்னு சொல்லியிருப்பியா? டெய்லியும் கடைக்கு போற, அக்கா எப்படிக்கா இருக்கிற பேசுற, நீ வா சர்ச்சுன்னு சொல்லியிருப்பியா? யோசிச்சுப்ப. ஆண்டவர் உங்ககிட்ட என்னதான் கேட்கிறாரு? காசு பணம்லாம் கேட்கலங்க, அழிஞ்சு போற ஆத்துமா கேட்கிறார். கரங்களை தட்டி தேவனை மைப்படுத்துவோமா? நல்லா உற்சாகமா. சில பேர் சொல்றீங்க, பாஸ்டர் கிறிஸ்மஸ்க்குள்ள இன்னும் இருக்கு, கிறிஸ்மஸ்க்குள்ள கண்டிப்பா நான் ஒரு ஆத்துமான ஆதாயம் பண்ணணும்னு சொல்ல. கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். நல்லா கேளுங்க. இதை தூக்குறது கஷ்டம், ஒரு வெயிட்டை தூக்குறது கஷ்டம். இயேசு நேசிக்கிறா சொல்றது வாய் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. இது கஷ்டமா? மறுபடியும் உங்களை கேள்வி கேட்கிறேன். பலிபீடத்திலிருந்து இன்னும் உங்களுக்கு பாதி மாசம் இருக்கு, பாதி வருஷம் இருக்கு, பாதி
6 மாசம் இருக்கு. ஒரு ஆத்மா, ரொம்ப கூட கிடையாது, ஒரே ஒரு ஆத்மா, ஒன்னே ஒன்று. ஐயா, இந்த சமூகத்தில் நான் ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ண சொல்ல கரங்களை உயர்த்துங்க. பரலோகம் உன்னை பாக்குது பாருங்க. சில பேர் டவுட்டு, சில பேருக்கு டவுட்டு. அது கூட பார்த்தா ஒரு 10 பேர் தான். நல்லா கேட்டுங்க. ஆமென், 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 ஆமென். கரங்களை தட்டி தேவனுடைய நாம மகிமைக்காக உற்சாகமாய். ஆவியானவர் உங்கள் மேல சந்தோஷப்படுறார். ஏன்னா ஒரு ஆத்மா மனம் திருப்பினாலே பரலோக ராஜ்யம் சமீபித்து சந்தோஷப்படுமா. எத்தனை கை இன்னைக்கு யாரெல்லாம் கை தூக்குறீங்களோ உங்க கரங்களை அவர் பிடிக்கிறாருங்க. நான் சொல்றேன் கேளுங்க. நீ உன் கையை நீ தூக்கி இருக்கிற, அவருடைய சன்னிதானம் இது, அவருடைய ஆலயம். அவருடைய ஆலயத்தில் நீ கை தூக்கி இருக்க, உன் கையை அவர் பிடிக்கிறார். இனியிலிருந்து பாரு, உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கத்தர் கொடுப்பார். இனியிலிருந்து பாரு. ஒருவன் எனக்கு செய்தால் பிதாவாகிய தேவன் அவனை கனம் பண்ணுகிறார். இனிமேல் தான் நீ கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றப்பட போகிறாய். Honoring is coming on your way. கனத்துக்குரிய பாத்திரமாய் கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். விசுவாசிக்கிறீங்களா? சத்தம் வரலையே, தூங்குறீங்களா? இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி தேவனை மைப்படுத்துவோம். Thank you Holy Spirit, thank you Jesus, worship you Lord. ஆத்துமா பாரம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவசியமா இருக்கணும், ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் அவசியமா இருக்கணும். கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தரணும். அல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாயினார். பரலோகமதின் சொந்தக்காரர் என்ற உள்ளத்தில் சொந்தமான, எல்லாம் கரங்களை தட்டி பரலோகமதின் சொந்தக்காரர் என்ற உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். பாடுவோம். ஆனந்தமே Yes Lord. இது மாபெரும் பாக்கியமே. பரலோகமதின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. Worship you Lord. பரலோகமதின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். கரங்களை தட்டி அப்பாவை மைப்படுத்துவோமா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க வந்த மாதிரி இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். சில பேர் சொல்லவே மாட்டீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஏன்னா பரலோகத்தின் தேவன் உனக்குள்ள சொந்தம் ஆயிட்டாரு. கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். உன் பாரத்தெல்லாம் எடுத்துட்டாரு, உன் பாரத்தெல்லாம் எடுத்துட்டாரு. பரலோகத்தின் தேவன் உன் உள்ளத்தில் சொந்தமாயிட்டார். இனி உன் உள்ளத்தில் பாரமே இருக்காது. சில பேர் சொல்லுவாங்க, டாக்டர்கிட்ட போயிட்டாவே பா அந்த கவலை எல்லாம் போயிடுச்சுங்க, அந்த பயமே போயிடுச்சு. இன்னைக்கு பரலோக டாக்டர்கிட்ட வந்துட்டீங்க, உன் பாரம் எல்லாம் போச்சு, உன்னுடைய சூழ்நிலை எல்லாம் மாறிடுச்சு, உன் கவலை எல்லாம் எடுத்துட்டாரு, உன் துக்க முகத்தை மாத்திட்டாரு, உன்னை புதுசாவே உருவாக்கிட்டாரு. கரங்களை தட்டி அப்பாவை. ரபாலா தூரபா சந்தி பீமாலா தூரபா கபாலா தூரபா ஷதுரபலதியா. எல்லாருடைய பாரத்தை பார்த்தோம். கடைசி பாரம் ஆண்டவராக இயேசுவின் பாரம். எல்லாருடைய பாரத்தை பார்த்தோம். ஆண்டவருக்கும் ஒரு பாரம் இருந்தது.
பிதாவே, என்னை ஏன் நீர் கைவிட்டீர்? நான் தாகமாக இருக்கிறேன். ஆண்டவருடைய பாரணம் தெரியுமா? ஒரு ஆத்மா கூட நரகத்துக்கு போகக்கூடாது, அழிஞ்சு போயிடக்கூடாது. ஏன் நம்ம சாம் ஐயா உடன் ஊழியக்காரங்கள்லாம் என்னை கூப்பிட்டு 2 நாள் இந்த கூட்டத்தை வைக்கிறாங்க? நம்ம மக்கள் ஆஸ்வதிக்கப்படணும், சத்தியத்தை அறிஞ்சிக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், அவங்களுக்கு சுகம் கிடைக்கணும், வெளிப்பாடு கிடைக்கணும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினால தான் இந்த கூட்டத்தை அவங்க ஆயத்தப்படுத்தியிருக்கிறாங்க. ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார், உங்கள் மேலே அன்பு வைக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம், உங்களுக்கு உதவி செய்வது அவருக்கு பிரியம், உன் கண்ணீரை துடைப்பது அவருக்கு பிரியம், உன் பலவீனத்தை மாற்றுவது அவருக்கு பிரியம். இந்த கடைசி நாள் கூட்டத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரை, நான் மேலோட்ட கிறிஸ்தவ ஜீவியத்தை வாழ்கிறேன், நான் ஆழமான நதியில் செல்லணும். ஆண்டவரை, எனக்கு அந்த பாரத்தை கொடுங்க. என் பாரத்தையே நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன், என்னுடைய கவலையே நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நீங்கள் என் கூட பேசியிருக்கிறீங்க. அப்பா, உம்மை நோக்கி பார்க்க எனக்கு கிருபை தாங்க, உம்மை நோக்கி பார்க்க எனக்கு கிருபை தாங்க. எல்லாம் கண்களை மூடுவோமா? நீ உன் பாரத்தெல்லாம் கர்த்தர் மேலே வச்சிரு. ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்க போகிறேன். I'm going to pray for each and everybody in this place. ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே. இந்த கூட்டத்தில் உன்னை கர்த்தர் காண்கிறார், உன்னை காண்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், ஐயா நான் எதிர்பார்த்து இந்த கூட்டத்துக்கு நான் வந்தேன், என் கூட நீங்க பேசணும்பா நினைச்சிட்டு வந்தேன், ஆனா ஆரம்பம் முதல் கொண்டு முடிவு வரையிலும் என் கூடவே நீங்க பேசிட்டு இருந்தீங்க, என் பாரத்துக்கு பதில் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோட நான் கடந்து வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு அதிசயம் நடக்கணும், எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும், என் வியாதி சுகமாகணும், என் கடன் பிரச்சனை மாறணும் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்துங்க சீக்கிரம். அவங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கரங்க உயர்த்துங்க மாத்திரம் எழுந்து நில்லுங்க, எல்லாரும் வேணாம். கரங்கள் உயர்த்துங்க மாத்திரம் எழுந்து நில்லுங்க, சீக்கிரம் சீக்கிரம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட். கரங்கள் உயர்த்துங்க மாத்திரம் எழுந்து நில்லுங்க. ஹல்லேலூயா. உன்னை காண்கிறார், உன்னை காண்கிறார், உன்னை காண்கிறார், உன்னை காண்கிறார். என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ரபல துரபஷந்தே. ஆண்டவரே, இங்க நிற்கிற தேவ பிள்ளைகளுக்காக, இங்க நிற்கிற தேவ பிள்ளைகள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க, எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. உன் கண்ணீரை பார்க்கிறார், உன் வேதனையை பார்க்கிறார், உன் துக்கத்தை பார்க்கிறார், உன் தனிமையை பார்க்கிறார், உன் உபத்திரவத்தை பார்க்கிறார், உன் கூக்குரலை கேட்கிறார். நீ இழந்து போனதை மறுபடியுமாய் உன் வாழ்க்கையில தர தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இங்கே நின்று கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நான் தரிசனம் பார்க்கிறேன். கர்த்தருடைய வல்லமை உன் மீது பாய்கிறது, கர்த்தருடைய மகிமையான கரம் உன்னை தொடுவதாக. நிற்கிற இடத்துல ஒரு வல்லமை பாயட்டும், நீ நிற்கிற இடத்துல ஒரு அபிஷேகம் பாயட்டும். கர்த்தர் ஜீவ நதியாய் கடந்து வருகிறார், ஜீவாதிபதியாய் கடந்து வருகிறார், உயிர் உள்ளவராய் கடந்து வருகிறார். அவர் உன்னை காண்கிறார், உன் உபத்திரவத்தை காண்கிறார். இப்போது ஷக்கினா மகிமை பலமாய் 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 ஊற்றப்படுவதாக. நிற்கிற இடத்துல வல்லமை புறப்பட்டு வருவதாக, தேவ வல்லமை புறப்பட்டு வருவதாக. பெற்றுகள் 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 பெற்றுகள். கர்த்தர் ஊற்றுகிறார். சிங்காசனத்தில் இருக்கிறவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், ஆல்பா ஒமேகா என்று அழைக்கப்படுகிறவர், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் சொன்னவர்.